கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கால்ஸ் எடுக்கிறது, எப்படி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறது க்ரூட் ஆயிலோட சார்ட். இது ஆக்சுவலாக க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் இல்லை, கமாடிட்டியில் நீங்கள் எந்த செக்மெண்ட்ஸுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கிரிப்டுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கமாடிட்டிக்கு மட்டும் இல்லை, ஈக்விட்டிக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது பேசிக்ஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இதில் மேஜர் பார்ட் இருக்கிறது கேண்டில் ஸ்டிக்கு தான். ஸோ நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக்ஸை புரிஞ்சுக்கணும். கேண்டில் ஸ்டிக்ஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண தெரியலனாலும் அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஆச்சு தெரியணும். ஸோ அதனால் நான் பேசிக்ஸும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போது கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காமன் கேண்டில் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதை கேண்டிலாக எடுத்துக்கோங்க. இது கேண்டில். ஓகே, ரெண்டு கேண்டிலை எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில். ஆக்சுவலாக இது புல்லிஷ் பேரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. பட் நான் ரொம்ப பேசிக்காக புரிகிற மாதிரி அப்படிங்கிற சொன்னதுக்காண்டி ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ எந்த கேண்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு இந்த டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு கேண்டில் வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே, இந்த ரெண்டு டாப் அண்டு பாட்டம் மாறாது. ஓகே, ரெண்டு கேண்டிலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஹை, இதான் லோ. ரெண்டு கேண்டிலுக்குமே லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதான் ஹை லோ மாறாது. ஓகே, பட் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா ரெட் கேண்டிலுக்கு ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹை, இது லோ, இங்கே க்ளோஸ். பட் இதுவே க்ரீன் கேண்டிலுக்கு சொல்லும்போது இங்கே கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃபரெண்ட் இந்த ரெண்டு கேண்டிலுக்கும். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக்ஸு. நம்மளுக்கு ரெண்டு கேண்டில் இருக்குது, புல்லிஷ் பேரிஷ். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில், டாப் போர்ஷன் ஹை, பாட்டம் போர்ஷன் லோ. இந்த ரெண்டு கேண்டிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆனால் அது ரெட் கேண்டில், கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது க்ரீன் கேண்டில். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணால் நம்ம தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் வித் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பையோ செல்லோ எடுக்கிறோம். ஸோ ப்ரைஸ் ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். யாராக இருந்தாலும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுற மிஸ்டேக்ஸ் ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே அவங்க பையோ செல்லோ எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஒரு 95% பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதுதான். ட்ரெண்டுன்னு நான் சொல்கிறது நீங்கள் லாங் டேர்முக்கோ இதில் பார்க்குறது கிடையாது. இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட சார்ட் நான் வச்சுருக்கேன். மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3019 ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 3002 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ப்ரைஸை விட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. ஆனால் கரண்ட்டாக இப்போ மார்னிங்லேருந்து இப்போ வர பார்க்கும்போது ட்ரெண்டு டவுனில் போயிட்டு இருக்கனால நீங்கள் ட்ரெண்டு டவுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு என்ன, நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் இருக்கும். 1 hour மார்க்கெட் கேண்டில்ஸ் வச்சிங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் இருக்கும். 1 day மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவும், க்ரூட் ஆயில் மட்டும் இல்லை எந்த ஒரு ஸ்கிரிப்பை பொறுத்தளவும்
நீங்கள் வந்து இன்னைக்கு பை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்க போதில்ல. காலையில் 9 மணிக்கு எடுத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களோட ப்ராஃபிட் வந்து மேபி 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ உங்களுக்கு உண்டான டைம் வந்தவொடனே நீங்கள் எக்ஸிட் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து கரண்ட் ட்ரெண்ட் என்ன. இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸில் கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 15 மினிட்ஸில் கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு யாராச்சும் சொல்லுங்கள். இப்போது மார்க்கெட் வந்து 1 2 3 இப்படி ஒரு கேண்டில் விழுந்திருக்கு. ஓகே, இப்போ 15 நிமிஷமாக வந்து கேண்டில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயின் வந்து தேவை வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ். இந்த ரெண்டுதும் இந்த 3 இது வந்து மெயின். முக்கியமாக இந்த க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டைம் வந்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மணி வந்து 3 மணி ஆகுது. ஓகே, ஸோ 3 மணி இப்போ தான் வந்து ஒரு புது கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால் ப்ரீவியஸ் கேண்டில் வந்துட்டு நம்மளுக்கு 2:45 2:30 மணி கேண்டில் வந்து இப்போ நாங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, 2:30 மணி கேண்டில் 2:30 கேண்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2:30 கேண்டில். ஓகே, 2:30 கேண்டில். இந்த 2:30 கேண்டிலோட ஹை லோ க்ளோஸ். 2:30 கேண்டிலோட ஹை ப்ரைஸ் வந்து 3004. லோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2999. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3001. அதுக்கப்புறம் 2:45. ஓகே, 2:45 கேண்டிலோட 245 கேண்டிலோட ஹை ப்ரைஸ் வந்து 3007. லோ ப்ரைஸ் வந்து 3000. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 3000. இப்போது ட்ரெண்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் சொல்கிறேன். ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ். ஓகே, இந்த ஹை ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை ப்ரைஸு க்ளோஸ் ப்ரைஸை விட மேலே இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு. இந்த க்ளோஸ் ப்ரைஸ் தான் மெயின். இந்த லோ ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு 2:30 மணி மார்க்கெட் வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா 2999. ஸோ இதுக்கு கீழே இல்லை. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 3000 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. 2998 97 நீங்கள் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை 3004க்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்ட்ரியோ எக்ஸிட்டோ ஆகி ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்காது இந்த டயத்தில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கேண்டிலை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட என்ட்ரியை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டு கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓகே. ஸோ அப்போ எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இப்போது கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த ப்ரைஸ் 230 245 எடுத்துக்கோங்க. 230 245 தான் எடுத்திருக்கோம். ட்ரெண்டு வந்து கிளியராக இல்லை. ஓகே, ட்ரெண்டு வந்து கிளியராக இல்லை. அடுத்து வந்து 245 3 o'clock. ஸோ 245ல் இது 3 o'clockோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 o'clockோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து வரலை. 3 o'clockல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து போய் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு 9:15 to 9:30 எடுத்துக்கலாம். ஓகே, 9:15 9:30. 9:15ஓட ஹை வந்து என்ன? 9:15ஓட ஹை வந்து
3021, லோ வந்து பார்த்தீங்கன்னா 3017, க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3018. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த கேண்டிலோட ஓப்பன், ஓகே, க்ளோஸ் வந்து 3009, ஹை வந்து 3019, லோ வந்து 3008. இப்போ பாருங்க, ஓகே, இப்போ நல்லா பாருங்க, லோ வந்து 3017, க்ளோஸ் வந்து 3009. இந்த லோவை கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் ஆயிருக்கு, லோவை விட கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, லோவை விட கீழே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகே, இது இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் அப்படி போட்டுக்கலாம். ஓகே, லோவை விட வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, லோ மேலே இருக்கு, க்ளோசிங் கீழே இருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. இதுவே வந்து லோவை விட இங்கே வந்து ஹை வந்து மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது அப் ட்ரெண்டு. ஸோ லோ ப்ரைஸை விட கீழே க்ளோஸ் ஆனதுனால டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3008 நீங்கள் செல் கொடுத்துருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட், அதோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2998 லோ இருக்கு. உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். குரூடாயில் வந்து எப்பயுமே 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. எப்பயாச்சும் 1 or 2 days வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். பட் ரொம்ப சேஃப்டியாக வந்து 10 பாயிண்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் எதுவுமே நடக்கல, லோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ப்ரிடிக்டபிளாகவே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். என்ட்ரியோ எக்ஸிட்டோ இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் வெளியில் வர்றதுனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், அகைன் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹையை கட் பண்ணியிருக்கு, க்ளோஸு, அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அகைன் அப்படியே ஒரு நார்மலில் போயிட்டு அகைன் வந்து இங்கிட்டு வந்து ட்ரெண்ட் அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. நீங்கள் எங்கே செல் பண்ணீங்களோ அதே இடத்துல வந்துருச்சு. இதுதான் வந்து ட்ரெண்ட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒருவேளை வந்து இங்கே ஷார்ட் போயிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட் நீங்கள் கிடச்சிருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இங்கே நீங்கள் பை எடுத்திருந்தாலும் இங்கேயுமே 10 பாயிண்ட் பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மினிமம் 10 பாயிண்டாக வந்து உங்களால் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். பட் ப்ரைஸ் ஆக்ஷனை ஏன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து 15 மினிட்ஸ், 15 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷத்துக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன். ஏன்னா இன்னொரு ½ an hourக்கு அப்புறம் வந்து ட்ரெண்ட் வந்து அகைன் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ட்ரெண்டுங்கிறது ப்ரைஸை பேஸ் பண்ணி, இந்த ப்ரைஸுங்கிறது பையர் செல்லரோட ரியாக்ஷன், பையர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 hourல பையர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அதுபடி வந்து அடுத்த 1 hourக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த 1 hour வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், அடுத்த 1 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து டவுன் ஆகிட்டு செல்லர்ஸ் கைக்கு மார்க்கெட் வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து கரண்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நீங்கள் என்ட்ரியோ எக்ஸிட்டோ கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி ஒரு சின்ன பேசிக் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் புது சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.